ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கம் விலையை இந்த பட்ஜெட்டில் குறைக்கிறதுக்கு நம்ம கவர்மெண்ட் ஏதாவது நடவடிக்கை எடுக்குமா அப்படின்றது தான் கோடிக்கணக்கான மக்களோட எதிர்பார்ப்பாக இருந்துகிட்ருக்கு. ஸோ இது நம்ம பங்கு சந்தையில் எந்த மாதிரியான தாக்கத்தை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம். அதாவது தங்கத்தோட விலையானது பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய புதிய உச்சங்களை தொட்டுக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. ஸோ 2025 லாஸ்ட் இயரில் ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து தங்கத்தோட விலை பார்த்திங்க அப்படின்னா ஜெட் வேகத்தில் போயிட்டே இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா டிசம்பர் மாதத்தில் 1,00,000 ரூபாய் அப்படிங்கிற ஒரு மைல்கல்லை ரீச் ஆகிடுச்சு அப்படின்னே நம்ம சொல்லலாம். ஸோ ஜனவரி மாதம் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு நாள் கூட கோல்டோட ரேட் ஒரு சவரன் 1,00,000 ரூபாய்க்கு கீழே வரவே இல்லை. ஸோ 1 லேக்குக்கு மேலே தான் அது ட்ரேட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டே இருக்குது. இப்போதைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னா தங்கத்தோட விலை குறையிறதுக்கான எந்த ஒரு அறிகுறியுமே இல்லை அப்படிங்கிறது தான் உண்மையான ஒரு விஷயமாகவே பார்க்கப்படுது. ஸோ இதில் உலக அரசியல் நிகழ்வுகளும் அப்புறம் புவிசார் மோதல்களும் பார்த்திங்க அப்படின்னா தங்கத்தோட விலையை தொடர்ந்து உச்சத்திலே வச்சுக்கிட்டே இருக்குது. ஸோ இந்த சூழலில் தங்கத்தோட விலையை குறைக்கிறதுக்கு நடவடிக்கை நம்ம மத்திய அரசு எடுக்குமா அப்படிங்கிறது எல்லா மக்களோட ஒரு எதிர்பார்ப்பாகவே இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் 2024 வருஷத்தில் அன்னைக்கு நடந்த அந்த பட்ஜெட்டில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, தங்கத்திற்கான இறக்குமதி வரியை தடாலடியாக குறைச்சிட்டாங்க. ஸோ அது எப்படி இருந்ததுன்னா, அந்த டைமில் ஆல்மோஸ்ட் ஒரு 15% இருந்து 6% குறைக்கப்பட்டுச்சு இந்த 2024 பட்ஜெட்டில். ஸோ அப்போது அது இந்த வரி குறைப்பானது உள்நாட்டில் தங்கத்தோட விலையை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக இருந்துச்சு. ஸோ இந்த நிலையில் தான் அப்போவும் என்ன இருந்ததுன்னா தங்கத்தோட விலை ஒரு உச்சத்தில் தான் இருந்துகிட்டு இருந்தது. அப்போது இந்த வரி குறைப்பு ஒரு நல்ல சாதகமான ஒரு சூழ்நிலை தங்கம் வாங்குபவங்கக்கிட்ட ஒரு நல்ல நிலைமை உருவாக்கிச்சு. ஸோ அதே மாதிரி இந்த பட்ஜெட்லேயும் கவர்மெண்ட் குறைக்குமா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எல்லார்கிட்டேயுமே இருக்குது. ஏற்கனவே இந்த 2024 வருஷத்தில் 15% 6% குறைக்கிற அந்த டைமில் ஆல்மோஸ்ட் கோல்டானது இந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே கிட்டத்தட்ட ஒரு 4,000 பாயிண்ட்ஸ் வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு சரிவை சந்திச்சிச்சு. ஸோ அப்போ தங்கத்தோட விலை ஒரு கணிசமாக குறைஞ்சிது. ஸோ இப்போ இருக்க சுச்சுவேஷன் ஜெட் வேகத்தில் இருக்கிறதுனால கவர்மெண்ட் குறைக்கிறதுக்கான இந்த டேக்ஸை குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்பப்படுது. ஸோ நார்மலாக இப்போது எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன மாதிரி இருக்குது அப்படின்னா 6லேருந்து 4% தங்கத்துக்கான இறக்குமதி வரியை குறைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு இருந்துகிட்டே இருக்குது. ஸோ இதை குறைக்கிற பட்சத்தில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதுக்கு ஆல்மோஸ்ட் கோல்டை இம்போர்ட் பண்ணுறதுக்காக கம்பெனி செலவு பண்ணுற அந்த ஒரு பணமானது குறையும். ஸோ இப்படி குறைஞ்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நேரடியாகவே இது தங்க நகைகள் அப்புறம் கோல்டு காயின்ஸ், ஸோ அப்புறம் இதோட சரிவை பார்த்திங்க அப்படின்னா அதோட விலையை கொஞ்சம் கட்டுப்படுத்தும். அதே மாதிரி ஒருவேளை இன்னும் கொஞ்சம் குறையுது அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா தங்கத்தோட இறக்குமதி சதவீதம் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஏன்னா இப்போ ஆல்மோஸ்ட் 6% இருக்குது. ஸோ 6% குறைக்கும் போதே பார்த்திங்க அப்படின்னா நம்ம கோல்டோட இம்போர்ட் ரேட் பார்த்திங்க அப்படின்னா அதிகமாக இருந்தது. அதுவே இன்னும் குறைக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு அப்புறமும் அதிகமாகலாம். ஏன்னா லாஸ்ட் டைம் அந்த 15% 6% குறைச்ச டைம்லேயே பார்த்திங்கன்னா தங்கத்தோட இறக்குமதியானது 47% அதிகரிச்சிருக்கு. ஸோ அதனால் இப்போ அதை விட குறைச்சிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம சாமானிய மக்கள் மற்றும் எல்லாருமே எதிர்பார்க்கக்கூடியது கவர்மெண்ட் 6லேருந்து 4% குறைச்சிருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. ஆனால் 2 டாக் இருக்குது. கவர்மெண்ட் 6லேருந்து 4% குறைக்க போகிறாங்களா இல்லை 6லேருந்து 2% குறைக்க போகிறாங்களா அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமாகவே எல்லாருக்குமே ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக தான் இருந்துகிட்ருக்கு. எது எப்படியோ ஒரு 2% குறைஞ்சிச்சு அப்படின்னா தங்கம் ஒரு கண்டிப்பாக குறையும் அப்படிங்கிறதுல சந்தேகமே கிடையாது. 4% குறைச்சிருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சரிவுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுவே ஒரு 2% இருந்ததுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சரிவுக்கு கூட வழிவகுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது நண்பர்களே. ஸோ எது எப்படியோ பட்ஜெட் அன்னைக்கு கோல்டு ரேட்டுக்கு ஏதாவது ஃபேவராலாக இந்த மாதிரியான ஒரு நியூஸஸ் வந்தது அப்படின்னா கோல்டு ரேட் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது நண்பர்களே.